துளசி செடி நம்ம வீட்டில், கோவிலில் எல்லா பூஜையிலையும் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயந்தான், அதை சிவனுக்கு மட்டும் சமர்ப்பிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஜலந்தரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவனுடைய சக்திக்கு காரணம் அவனுடைய மனைவி விருந்தா. அவங்க விஷ்ணுவின் பக்தி மிகுந்தவங்க. அவங்களுடைய சத்தியத்தால் ஜலந்தரனை யாருமே வெல்ல முடியல. அப்போது தேவர்கள் விஷ்ணுவை கேட்டாங்க, ஜலந்தரனை வீழ்த்தணும், ஏதாவது பண்ணுங்கன்னு. விஷ்ணு ஒரு யுக்தி பண்ணார். அவர் ஜலந்தரன் மாதிரி வேஷம் போட்டார். விருந்தாவை ஏமாத்தினார். அவங்களுடைய சக்தியும் உடஞ்சிருச்சு. அதனால் ஜலந்தரனோட சக்தி குறைஞ்சிது. சிவன் போராடி அவனை அழிச்சிட்டார். விருந்தா உண்மை தெரிஞ்சதும் அவங்களுடைய மனம் ரொம்ப உடஞ்சி போச்சு. நான் விஷ்ணுவை பக்தியோடு நம்பினேன், ஆனால் அவர் என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சாபம் விடுறாங்க. என்னோட உருவமான துளசி இலையை யாருமே சிவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது அப்படின்னு. அந்த சாபத்துக்கு பின்பாக இன்று வரை துளசி இலையை சிவனுக்கு சமர்ப்பிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வில்வ இலை, அதுதான் சிவனுக்கு புனிதம். ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் வழிபாடு இல்லை, அது பக்தியும் உணர்வும் மரியாதையும் சேர்ந்தது. இது ஒலி தேடல். பக்தியுடன் சுபஸ்ரீ.